இன்றைக்கு எத்தனை இஸ்லாமிய குடும்பங்கள், நடுத்தர குடும்பங்கள், அடித்தட்டு குடும்பங்கள் தான் பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு நிக்கா செய்து கொடுக்கின்றது. எத்தனை பள்ளிவாசல் ஏறி இறங்குகிறார்கள் தெரியுமா? என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிற உதவி செய்ய, ஊர் உலகம் உதவி செய்ய வேணாம், நான் செய்யணும் என்று சொல்லி அல்லாஹ்வே இறங்கி வந்திருக்கிறான். இன்றைக்கு பொருளாதார விஷயத்திலே இன்னைக்கு 1 கிராம் தங்கம் 10,500 தான், அது 22 கேரட். இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒரு குடும்பத்திலே இருப்பு 30,000 40,000 வரைக்கும் இருக்குதா இல்லையா? சர்வசாதாரணமா இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் சொன்னா ஒரு கேள்வி. சர்வசாதாரணமாக ஒரு 50,000 அளவுக்கு உப்பளவு இன்றைக்கு இருப்பு நடுத்தர மக்கள்கிட்ட இருக்கு. அதை வீண்கரையும் செஞ்சிடாம, அது மற்ற ஆடம்பர பொருட்களில் குறைக்கப்பட்டிருந்ததற்கான இந்த பொருட்களை வாங்கிடாம பலன் தரக்கூடிய, பிரயோஜனம் தரக்கூடிய, நன்மை வகிக்கக்கூடிய நற்காரியங்களுக்கு அந்த காசு பணங்களை நாம் பயன்படுத்தினால் ஜிஎஸ்டி குறைஞ்சதுல ஒரு நல்லதுன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியதுதான். அது அல்லாஹ்வால் தரப்பட்டது என்பதையும் நம்பி அந்த காரியத்தில் இறங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி அது நிச்சயம் கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாமல் போய்விட்டது. இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய ரசூலை மறந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் இன்றைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த ஜிஎஸ்டி குறைஞ்சது, எல்லாத்திலையும் குறைக்கப்பட்டிருந்த செய்தி பரவலா பேசப்படுகின்ற பொழுது மற்றவர்களுடைய உள்ளங்களிலே எப்படியோ என்னமோ, ஆனா முஸ்லிம் சமூகத்துடைய உள்ளத்துல கடுகு அளவு கூட அல்லாஹ்வை மறக்கிற நிலை வந்து விடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா துஆ செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி. யா அல்லாஹ், என்னை ஏழ்மையிலிருந்தும் அதே போல குஃப்ரிலிருந்தும் நீ காப்பாற்று. நம்ம பொருளாதாரத்துல பலகீனமா இருந்தோம், ஏழ்மையா இருந்தோம், ஏதோ நம்ம அமலின் பரக்கத்தின் காரணத்தினால், ஏதோ நம்முடன் இருக்கக்கூடிய நல்லவர்கள் அமலின் பரக்கத்தின் காரணத்தினால் ஒரு தீய கூடாரத்திலிருந்து அல்லாஹ்வால் ஒரு அருள் செய்யப்பட்டிருக்குன்னா இந்த அருளை நேரங்காலம் தெரிந்து சரியாக பயன்படுத்துபவர்கள் தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் மறுமை நாளில் வெற்றியாளர்கள். அல்லாஹ்வுடைய அருள் எப்படியெல்லாம் இந்த துனியாவில முன்பு வாழ்ந்த சமூகத்திலே விழுந்தது என்பதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டு. ரசூலுல்லாஹ் ஒரு முறை வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வருகின்ற பொழுது சரியான பசி. அந்த தெருவழியா அபூபக்கர் உமரும் சேர்ந்து வந்தாங்க. என்ன நீங்க வர்றீங்க? நீங்க எந்த காரணத்துக்காண்டி வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களோ அதே காரணத்துக்காக நாங்களும் வந்தோம். சரி வாங்கன்னு சொல்லிட்டு அன்சாரி வீட்டுக்கு போனாங்க. அங்க போனா அவங்க இல்ல. மனைவிட்ட எங்கன்னு கேட்டாங்க, வெளியில போய்க்கிறாங்க. அதுக்குள்ள வந்துட்டார் அன்சாரி. வாங்க 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 வாங்க, அஹ்லன் சஹ்லன் மர்ஹபா, உங்கள் வருகை நல்வரவையாக ஆகட்டும் என்று மகிழ்ச்சியோடு உள்ள 3 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு குடிக்க தண்ணி எல்லாம் கொடுத்து அடுத்து விருந்துக்கு ஏற்பாடு ஆடு அறுக்க போனாங்க அந்த சஹாபி.